ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, இப்போ நம்ம 57வது பகுதி பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது 58வது பகுதி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே. இது ஒரு அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. என்னுடைய வரலாறுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில், ஓகேங்களா? மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 57வது பகுதியில் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணம் முடிஞ்சது, பாலும் பழம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சீர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மாமியார் வீட்டுக்கு போகிறேன் மருமக. பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பியாச்சுன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். ஓகே, நம்ம வாங்க பார்க்கலாம். சரி வாங்க மக்களே, இப்போ 58வது பகுதியை பார்க்கலாம். அதாவது சீர் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் எங்கள் நாத்தனார், பெரிய மாமியாரோட பொண்ணு, இன்னொரு பெரிய மாமியார், ரெண்டு பேருமே பெரிய மாமியார் பொண்ணுங்க தான். அவங்க 2 பேரும் ஆலாத்தி எடுத்தாங்க. ஆலாத்தி எடுத்து எல்லோரும் உள்ளே போனோம். சாப்பாடெல்லாம் போட்டாங்க. சாம்பார், ரசம், காய் எல்லாமே. அதாவது வெஜ்ஜு தான். வெஜ்ஜு சாப்பாடு. சீர் இறக்குனவங்க அனைவருக்கும் எங்கள் மாமியார் சாப்பாடு நல்லபடியாக போட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது வீட்டில் மொட்டை மாடி இருந்தது. அந்த மொட்டை மாடியிலேயே முடிச்சிட்டோம். சாப்பாடு வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சீரெல்லாம் இறக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது என்னால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அழுகாமல் இருக்க முடியும்? நான் அழுதுட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் கடைசி போய் திரும்புகிற வந்தட்டிக்கும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தேன்னா, அப்போ எங்கள் வீட்டுக்காரர் அங்கிட்டு போனார். ஆனால் அவர் கண்டுக்கறல, எதுவும் சொல்லவும் இல்லை. அப்படியே கண்டுக்காமல் இருந்துட்டார். பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஏதோ தண்ணியாக ஏதோ எடுத்துகிட்டு என்னைய தாண்டி இப்படி போகும்போது சொன்னாங்க, இது என்ன வெளிநாட்டில் கட்டி கொடுத்த மாதிரி இந்த அழுகுது, அடுத்த தெருவு தானே அம்மா வீடு, இதுக்கு போய் இப்படி அழுகிற அப்படின்ட்டாங்க எங்கள் மாமியார். இது என்னடா வம்பா போச்சுன்ட்டு நான் அதை கண்டுக்கிறல. நான் எப்படி டக்குன்னு நிப்பாட்டுறதுக்கு, இது என்ன சுவிட்சை ஆஃப் பண்ணோன்னே அழுக நிற்கிறதுக்கு? நானே அழுதுட்டு கிடக்குறேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கனக்குள்ளே ஒரு பக்கத்தில் ஒரு கோயில், அம்மன் கோயில் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, ஒயிட் பேப்பரில் லிஸ்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அதை வாங்கிட்டு பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றும் புரியல, இது எதுக்கு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே நானும் மறுத்து எதுவும் பேசாமல் வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தோன்னே சொன்னாங்க, இதாம்மா உங்கள் கல்யாண செலவு, நீங்கள் தான் கடன் அடைக்கணும், இது உங்கள் கல்யாண செலவு, அந்த லிஸ்ட்டு தான் இது, இந்தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது என்னடா கல்யாண கடைன்னு என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நானும் வாங்காமல் அப்படியே திருப்பி அவங்ககிட்ட, இல்லை நீங்களே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். அப்போ தான் பார்த்தேன், அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு 10 ரூபா, அந்த 10 ரூபாயை கூட அதில் எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே போட்டாங்க. கல்யாண கடனை எல்லாத்தையும் போட்டு 40,000 ரூபாய் போட்டாங்க. போட்டு லிஸ்ட்டை போட்டாங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அப்போ தான் நான் வந்து சீரெடுத்து நான் இறக்கி வச்சுட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்போ தான் போகிறாங்க. போன உடனே அடுத்த செகண்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்து உக்காந்தோடனே இந்த லிஸ்ட்டை கொடுத்தா நீங்களே சொல்லுங்கள் மக்களே, எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கும்போது பார்த்தோன்னா, அப்படி நிமிர்ந்து பார்த்தோன்னா பீரோ மேலே வந்து 2 மூட்டை துணி மூட்டை, 2 மூட்டை இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், ஏன் பீரோ இருக்கும்போது துணியை கொண்டு போய் பீரோ மேலே மூட்டை கட்டி வச்சுருக்காங்க, அதை உள்ளே மடித்து வைக்கலாமே
அப்படின்னு நான் இப்படி யோசனை பண்ணி இப்படி பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்லிக்கிறல, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதையும் என் மாமியோ என்னைய கவனிச்சிருக்குமா. உடனே பக்கத்தில் வந்து, அது என்னான்னு பார்க்குறியாம்மா, அது ஒன்று ஓ வீட்டுக்கார அழுக்கு மூட்டை, இன்னொன்று வந்து குழந்தனோட அழுக்கு மூட்டை, அது 2 அழுக்கு துணி அப்படின்றாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அழுக்கு துணியா? ஏங்க, கல்யாண வீடு எப்படி சுத்தபத்தமாக வச்சு வெள்ளை அடித்து எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லுங்க சொல்லுங்க மக்களே. நான் மாமியார் வேலை குறை சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொல்லுங்க, கல்யாணம்னா, மகனுக்கு கல்யாணம்னா என்னென்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த துணி பார்த்தீங்கன்னா 2 அழுக்கு மூட்டையை வச்சுருக்காங்க. எனக்கு நான் ஒன்றும் புரியலை, என்னடா அது அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் அதுக்கும் எதுவும் கேள்வி கேட்கல. நான் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு போய் மாடியில் போய் சாப்பிட்டு வந்துடுங்க 2 பேரும்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் மாமாவும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பார்த்தா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, எங்கள் பெரிய அக்கா தான் எல்லாமே வாங்கி வச்சாங்க. அவங்க தான் எங்கள் அம்மா வாங்கி அக்காவை போய் நீ போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சாங்க. பால், பழம், ஸ்வீட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு எங்கள் அக்கா கடைசி என்ன சொல்லிட்டு போகிறாங்க, பெரிய கதை வந்தாங்க, சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே நான் முழிக்கிறேன். நானே இங்கே திக்குன்னு ஆகிக்கிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே பயம், பயங்கர பயம். ஐயோ என்னடா செய்ய போகிறோம், இப்படி காட்டில் விட்ட மாதிரி விட்டாங்களே, இந்த அம்மா என்னடா அழுக்கு மூட்டையெல்லாம் மேலே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கடைஞ்சிட்டு அதுக்குள்ளே நீட்டிட்டாங்க நம்மகிட்ட. எனக்கு வந்து கடை எங்கள் அம்மா வாங்கினாலே நான் சத்த முடியும், போக வாங்கிட்டேன் அப்படின்னு. பலசர கடையில் உங்கள் அம்மா இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து சத்த முடியாமல் அப்படியே அந்த அண்ணன் ஏன்ட்ட கேட்குறாருமா அப்படின்னு. கடைங்காரங்க யாரும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது இப்படி நிறைய நான் வந்து எங்கள் அம்மாவை திட்டுக்க மாட்டேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்த உடனே இதெல்லாம் நடந்துருச்சு மக்களே. எப்படி நாங்கள் இருக்க முடியும்? அப்படி தலை திருக்கி திட்டு வீட்டுக்கு ஓடிடலாமான்னு தான் எனக்கு தோணுச்சு அந்த சூழ்நிலையில். அப்போ எங்கள் அக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு போச்சு. ஐயோ உட்காந்துட்டுன்ட்டு அவங்கள்ட்டலாம் நான் சொல்லவே மாட்டேன் மக்களே, எதையுமே நான் சொல்ல மாட்டேன். அப்போ இப்போ கூட நான் வீடியோவில் கூட இந்த இதெல்லாம் சொல்கிறேன், ஆனால் எங்கள் அம்மாட்டையும் அக்காட்டையும் நான் சொல்லவே இல்லை இதெல்லாம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஓடலை மக்களே. பெரிய காமெடி. அந்த வீட்டில் ஜன்னலே கிடையாது பார்த்துக்குங்க. முன்னாடி கிச்சனு, பின்னாடி ரூமு, அவ்வளோதான். இதான் வீடு. பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் ஒரு ஜன்னல் வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த ரூமுக்கு வந்து கதவு எதுவுமே கிடையாது, ஒரே கதவு தான், நிலக்கதவு ஒன்றுதே இருக்குது. இந்த ரூமுக்குலாம் கதவு கிடையாது. அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடலை மக்களே. என்ன பண்ணுறது சொல்லுங்க நீங்களே. இன்னைக்கு பூரா மக்கள்கிட்ட கேட்குற கேள்வியாக வருது, என்னன்னு தெரியல. என்ன மக்களே, ஃபேன் ஓடலை மக்களே. சூப்பராக இருக்கும்ல நைட்டு தூக்கம், அடாடாடாடாடாடா. அப்போ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கதவை பூட்டிட்டு போயிடுச்சு. சரின்ட்டு நானும் உட்காந்துருக்குறேன். உட்காந்து கிச்சன்லேயே உட்காந்துருக்குறேன். எங்கள் மாம்ஸு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கே ரூமுக்குள்ளே பள்ளி மாதிரி செவுத்தில் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. பார்த்தா நான் கிச்சனில் உட்காந்து பார்த்தேன். ஏன்னா நான் வந்து 7 மணிக்கு தூங்குறவன், 6 மணிக்கு வருவேன், துண்டு கம்மிலேருந்து வருவேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். அப்படி எனக்கு பழக்கமாகி போச்சு. பார்த்தீங்கன்னா அந்த 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆனோடனே அப்படியே உக்காந்துருக்கேன். உட்காந்தே இருக்கிறேன். இவர் வந்து கூப்பிட்றபாடு இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி எட்டி பார்த்தேன். நான் லைட்டாக எட்டி பார்த்தேன். பள்ளி பேர் செவுத்தில் ஒட்டிக்கிட்டு அவர் அங்கிட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ காலை கொடுமடான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபேன் சுவிட்சை போட்டுட்டு படுத்துட்டேங்க. படுத்துட்டு நிமிந்து பார்க்குறேன், ஃபேன் ஓடலை. இது என்னோட ஃபேன் ஓடலை, ஐயோ அப்பா அப்படின்ட்டு அப்படியே கூணிக்குருகி அப்படியே பல தூங்கிட்டேன் மக்களே.
தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே நடந்துச்சு, சந்தோஷமெல்லாம் நடந்துச்சுப்பா. அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மாமா அந்த விஷயத்துல அதெல்லாம் நடந்துச்சு. ஃபேன் ஓடுனா என்ன ஓடாட்டி என்ன, காரியங்கள் என்ன நடக்கணுமோ அந்த காரியம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பார்த்தீங்க என்ன, கொஞ்சம் பயம் எனக்கு. திக்கு 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 திக்குன்னு மனசு கடந்து அடிக்குது. சரி மக்களே, என்ன இவ்வளோ ஓப்பராக பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் இவ்வளோ தூரம் பேசுனதே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே சோகமும் கவலையுமா போகுதே, இந்த விஷயத்தையாவது கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லலாமேன்னு தான் மக்களே ஓப்பனாக சொன்னேன். ஓகேவா? அடுத்து நம்ம 59வது பகுதியில் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம் மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஒரு பகுதியை பார்க்கலாம்.